பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்லி சண்டை இல்லைனா சச்சரவு இது போல தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ சண்டை சர்ச்சை இப்படி கான்ட்ரவர்சிக்குள்ளேயே சிக்கி தவிச்சிட்ருக்க இப்போது ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு வர ஒரு பர்சன்னா அது வியானாவை சொல்லலாம். அது எதனால், ஏன், அண்டு அவங்களுக்கு ராணவ் சொன்னது எதனால் இப்படி ப்ரொஜெக்ட் ஆச்சு, அண்டு ராணவுக்கும் வியானாவுக்கும் என்ன சம்மந்தம், இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வியானாவை பற்றி ஆல்ரெடி நம்ம பயோவில் பார்த்துட்டோம். இருந்தாலும் அவங்களோட இந்த கியூட்னஸ் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லி பண்ணுற சில விஷயங்கள் ரொம்ப கேவலமாக இருக்குன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல உன்னை வெளியே அனுப்பணும் அப்படின்ட்டு நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சி போனதுனால தான் அவங்க இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிறவங்களையும் தாண்டி வெளியில் இருக்கிறவங்களையும் தாண்டி ஓட்டு மூலயமா தான் அவங்க உள்ளே இருக்கணுமா வெளியில் இருக்கணுமா இதுதான் முடிவு பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த வாரம் கூட இவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியான டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அது எப்படின்றத வாரம் போனால் தான் தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, எஃப்ஜே ஆதிரை இந்த பேரை பார்க்கும்போது எப்படி வெளியில் இருக்கிறவங்களுக்கு கடுப்பாச்சோ அதே மாதிரி தான் இப்போ எஃப்ஜே அண்ட் வியானா இந்த பேரை பார்க்கும் போதும் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேர் இது மூலயமா மாறணும், நான் ஃபேமஸ் ஆகணும், நிறைய வாய்ப்புகள் எனக்கு வரணும், எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு எஃப்ஜே நினச்சி இங்கே உள்ளே வந்திருக்காரு. அதனால தான் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணுன்ற ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். ஆனால் அதை தாண்டி அவர் மேலே காதல் தான் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் 2வது இடம் பிடிச்சவங்க தான் இந்த வியானா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆதிரை இதே மாதிரி அவர் கூட க்ளோஸ் ஆகி வெளியே கெட்ட பேர் எடுத்து வீட்டு விட்டே வெளியே போயிட்டாங்க. இது நாங்கள் உள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்ட்டு வெளியே கூட திமிரா பேசினவங்க தான் ஆதிரை. ஸோ ஆதிரை கதையை பற்றி நம்ம எடுத்தோன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். இப்போ வியானாக்கும் எஃப்ஜேக்கும் என்ன ஒரு கான்டாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு டாஸ்க் ஒன்று நடந்தது. இந்த டாஸ்கில் வியானா ரொம்பவே ஓவராக பண்ணிட்டாங்க. க்யூட்னஸ்ன்னு சொல்லி நிறைய இடங்களில் அழுது, நிறைய இடங்களில் திருட்டு வேலை பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக செய்ய வேண்டிய சில விஷயங்களை ரொம்ப மோசமான ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. எதுக்காக இப்படிலாம் பண்ணணும், கண்டென்ட்டுக்காகவோ அண்டு ப்ரோமோவில் வரணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணலாமா? ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ப்ரோமோவில் வியானா தான் வந்திருந்தாங்க. என்னம்மா ப்ரோமோ பக்கம்லாம் வர அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இவங்களாம் எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னே தெரியாத மாதிரி தான் சில நாட்களாகவே இருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னு தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோமோ ஃபுல்லாகவே வியானா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ வியானா எனக்கு தமிழே தெரியாது, வராது, என் ஸ்லாங் இப்படி தான், அதுக்கு ரீசன் இப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லி அவங்க பேசினாலும் அவங்க ரொம்பவே தெளிவான பொண்ணு, ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு. எப்போ எப்படி பேசணும், எந்த இடத்துல போட்டு வாங்கணும், எந்த இடத்துல யாரை தூக்கலாம், இது போல் நிறைய மைண்டடாக நிறையவே யோசிக்கிறவங்க, தெளிவாக பேசுகிறவங்க. இதை நானாக சொல்லலைங்க, ராணவ் தான் சொல்லியிருக்காரு. ஸோ எஃப்ஜே அண்டு வியானா இவங்க 2 பேரும் ரீசெண்டாக இந்த எபிசோடில் உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது, உன்னை பார்க்காம இருக்க முடியல, நீ என்னை திட்டினாலும் என்னால் ஹர்ட் ஆகுதை தாண்டி உன்னை வெறுக்க முடியல அப்படின்ட்டு அவங்க சொல்லி ஹக் பண்ண விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். நானும் சாரி சொல்கிறேன், ஏன்னா கேம்னா இப்படி தானே இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்ட்டு அப்பையும் எஃப்ஜே தெளிவாக தான் இருக்கார். இந்த எல்லாமே பொண்ணுங்க தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ரொம்பவே தெளிவாக இருறாங்க. அதே மாதிரி தான் விக்ரம் சொல்கிறாரு வியானா கிட்ட, உனக்கு எஃப்ஜே செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இது 100க்கு 100 உண்மையான விஷயம் தான். எதுக்கு உள்ளே போகணுமோ அந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு வரலாம். இது வரைக்குமே ஒரு லவ் கண்டென்ட்டுக்குள்ளே போகாமல் இருந்த வியானா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட். ஸோ இதனால தான் பார்க்குற ஆடியன்ஸும் கடுப்பாயிட்டாங்க போல இருக்குது. அதனால தான் ராணுவ புத்திமதிலாம் சொன்னார், நீ க்யூட்னஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுற, அந்த க்யூட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னது 100க்கு 100 உண்மையான விஷயம். இதுதான் இப்போ அவர் இன்டர்வியூஸ்லையும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் வியானாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணியிருக்காங்க, பெங்காலி ஸ்வீட்டி. இதுதான் 2 வருஷமாக அவங்க கிட்டத்தட்ட எடுத்தாங்களாம். ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணாங்களாம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் ப்ரொடியூசராக வந்த அந்த நபருக்கும் வியானாவுக்கும் ஒரு லவ் சீக்வன்ஸ் இருக்காம். அவர் தான் இவருடைய காதலனாம் அந்த ஒரு ஆல்பமில். ஸோ நிறைய பேர் அவர் தான் பிஆர்ஓ, அதனால தான் இப்போ இவங்களுக்கு உள்ளே வச்சுருக்காங்க. இப்படிலாம் நிறைய பேர் வெளியே கதை கட்டிகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் பிஆர்ஓ அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தான், உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே தான் இருக்காங்க. அப்படி இல்லாமலாம் வெளியே அவங்களுக்காக ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும், நிறைய ஸ்டோரி போடுறதா இருக்கட்டும், அங்கே பார்த்தாலும் ஃபேன் பேஸை உருவாக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, இவங்களுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறது தான் தப்பு. உள்ளே இருக்க எல்லாருக்குமே இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் வெளியே அவங்க அடுத்த அளவுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது.
அதுக்காக வெளியிலேருந்து மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லலை. உள்ளே இருக்கிற அவங்களுடைய செயல்கள், அவங்க செய்கிற சில விஷயங்கள், அவங்களுடைய நடத்தை இதெல்லாமே பார்த்து தான் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது, பிடிக்காமலும் இருக்குது. அப்படி தான் வியானாக்கும் இப்போ நடந்திருக்கு. ஸோ உள்ளே நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். வெளியிலேருந்து ராணோ சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வியானா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க க்யூட்னஸ் சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அதுதான் கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடிலாம் அவங்க வந்து வெளியே எப்படி இருக்காங்களோ அப்படி தான் உள்ளேயும் இருக்காங்க. என்கிட்டலாம் ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. அவங்க க்யூட்டாக பேசினாலும் ரொம்ப தெளிவாக கரெக்டாக பேசுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ராணோ. ஸோ ராணோ, வியானா இவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் தான் ஒரு ஆல்பம் சாங் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஆல்பம் சாங் வெற்றி அடையணுன்ட்டு தான் நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. உண்மையாலே வியானாக்கு வெளியிலேருந்து இது ஒரு நல்ல ஒரு பிரேக்காக இருக்கும். ஏன்னா கெரியர் வைஸ் அவங்க இது வரைக்கும் பெருசாக எதுவும் பண்ணி நம்ம பார்க்கல. பிக் பாஸ் மூலிமா தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் மூலிமா இந்த ஒரு ஆல்பம் அவங்களுக்கு ஒரு நல்ல ரீச்சை கொடுக்கலாம். ஆனால் இன்னமும் திரும்ப இவங்க கிரிஞ்சான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ராணுவும் சொல்லியிருப்பாரு, எல்லாமே 3 மாதம் மட்டும்தான், அந்த நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த 3 மாதம் மட்டும் தான் மக்கள் வந்து ரொம்ப ஹைப்பை க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் உள்ளே போனாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி நம்மளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து வியானாக்கு சொன்னது அப்படின்னும் ராணு சொல்லியிருப்பாரு. ராணுவும் இவங்களும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகி நல்லா சூப்பராக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் ஆகணும்னு தான் அந்த டீமோடைய ஆசை, அண்ட் வியானாவோட சில ரசிகர்களுடைய ஆசைன்னு கூட சொல்லலாம். அண்ட் வியானா பண்ணுற சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் பிக் பாஸ் சீசன் 1 வந்து ஜூலி பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இந்த ஆக்டிங்லாம் நாங்கள் சீசன் 1லே பார்த்துட்டோம், நீ என்ன இங்கே வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு, இது சீசன் 9, நாங்களாம் நம்புகிற மாதிரி இல்லை, இதை விட மோசமான ஆட்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், நீ இன்னும் வந்து புதுசாக, நீங்களாம் குழந்தை, இப்படிலாம் கூட சில விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. ஜூலி அந்தளவுக்கு மோசமானவங்க கிடையாது, ஏதோ ஒரு மிஸ்டேக்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஓவியாவுக்கு எதிராக பண்ண சில விஷயங்கள் அவங்களுக்கே எதிராகிடுச்சு. ஸோ அவங்க வெளியே வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இப்போ செமையாக மாறிட்டாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் காத்துட்ருக்கு. நிறைய வீடியோஸ் அவங்களுடைய ரீல்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். ஸோ அதனால் ராணோ சொன்ன மாதிரி அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த 3 மாதங்கள் மட்டும்தான். அதுக்காக நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்களாகவே இருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணலாம். அதுதான் வந்து வியானாக்கு மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறது. அந்த வகையில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ண போகிறாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. சில பேர் வந்து வினோத் வின் பண்ணலாம், ஒரு சிலர் வந்து பாரு வின் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த சீசனில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.